ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றது இந்திய அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதோடு எதிர்க்கட்சிகளுக்கு சிக்கலையும் உண்டாக்கியுள்ளது. அதில் ஒன்றுதான் இந்திய தேர்தலில் ஓட்டுப்பதிவை அதிகரிக்க அமெரிக்கா அளித்த நிதி. பைடன் அமெரிக்க அதிபராக இருந்தபோது இந்தியாவின் தேர்தல்களில் ஓட்டுப்பதிவை அதிகரிக்க நிதி வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த விவகாரத்தில் ராகுல் மற்றும் பல சீனியர் பத்திரிகையாளர்களுக்கும் சிக்கல் ஏற்படும் என்று டில்லி அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இந்த பணம் 2024 மோடியை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக தரப்பட்டதாம். ஆனால் கடைசியில் அந்த முயற்சி தோல்வியை தழுவ மோடி மீண்டும் பிரதமரானார். இந்த நிதி ஜார்ஜ் சோரஸ் என்ற அமெரிக்க பணக்காரர் மூலம் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது. பிரதமர் மோடியை தோற்கடிக்க நான் உதவுவேன் என்று கூறியவர்தான் இந்த சோரஸ். இவருக்கும் காங்கிரசுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பைடன் அதிபராக இருந்தபோது ராகுல் அமெரிக்கா சென்றிருந்தார். அங்கு பைடன் அலுவலகத்தில் உள்ள பல சீனியர் அதிகாரிகளை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல், இந்தியாவில் ஜனநாயகம் தாக்கப்படுகிறது என்றார். இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் வெளிநாட்டில் எப்படி இதுபோல் பேசலாம் என அப்போது பலத்த எதிர்ப்பும் கிளம்பியது. ராகுலின் பாரத் ஜோடோ பாத யாத்திரைக்கும் அமெரிக்க பணம்தான் செலவழிக்கப்பட்டுள்ளதாம். இன்னொரு பக்கம் மோடிக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக பத்திரிகைகளில் எழுத சில சீனியர் பத்திரிகையாளர்களுக்கும் அமெரிக்க நிதி வழங்கப்பட்டுள்ளதாம். மோடி ட்ரம்ப் சந்திப்பு எதை சாதித்ததோ இல்லையோ எதிர்க்கட்சிகளுக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டது என்பதே உண்மை.